ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிகராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் ஏற்பட இருக்கக்கூடிய முக்கியமான ஆபத்துக்களானது யார் மூலமாக ஏற்பட போகுது. குறிப்பாக 2 நபர்கள்கிட்ட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 2 பேரை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. கூடவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த வகையில் எல்லாம் தாக்கங்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றியும், கிரக அமைப்புகளின் மூலமாக ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான யோக அமைப்புகளை பற்றியும் தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு சில மாதங்களாகவே ஆண்டு கோள்களானது ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை தான் அழிச்சிட்ருக்கு. இருந்தாலுமே கூட அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நடக்கக்கூடிய பயிற்சிகளானது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய கடைசி வரைக்குமே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. விருச்சிகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்குது குருவினுடைய அதிசார பயிற்சியானது நடக்கிறதுக்கு. இந்த குருவினுடைய அதிகார பயிற்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நம்பலாம். 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆரம்பித்து உங்களுக்கு இந்த ஆண்டினுடைய இறுதி வரைக்குமே, அதாவது டிசம்பருக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. கூடவே என்ன விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே ஒரு பொதுவான பலன்கள் தாங்க. மேலும் உங்களுக்கான பலன்களை நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விருச்சிகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மாத கோள்களில் ஒரு சில நெருக்கடிகளானது உங்களுக்கு ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பயிற்சியானது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. அதாவது இந்த டைமில் ஏற்படக்கூடிய சூரியனுடைய பயிற்சி மற்றும் சுக்கிரனுடைய பயிற்சி, இந்த 2 விதமான பயிற்சிகளுமே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. சொல்லப்போனால் பணவரவு, பொருளாதார வளர்ச்சி, இதில் இருக்கக்கூடிய நிலைத்தன்மை எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு சனி பகவான் வக்ரமாக தான் இருந்துட்டு இருக்காரு. ஸோ இன்னும் ஒரு சில நாட்களில் அவருடைய நிலையிலையும் நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். அதாவது இன்னும் ஒரு சில மாதங்களில் அந்த நிலைகளும் மாறி நேர்மறையாக போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த ஒரு நிலையில் உங்களுடைய மந்த நிலை எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். பொதுவாகவே தொழில், வேலை, குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய தடுமாற்றங்களை பார்த்துட்டு இருக்கக்கூடிய விருச்சிகராசி நேயர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது எல்லா விதமான தடுமாற்றங்களையும் விலக்கி நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்க இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்தில், அக்டோபர் மாதத்துலலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நெருக்கடிகள் இருக்கும். அதெல்லாமே சின்ன அளவில் மட்டுமே இருக்கும். ஏன்னா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய மாத கிரகங்களானது ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு பதட்டங்களையும் மற்றும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ வீட்டு சம்மந்தமாக ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் டென்ஷனாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ ஒரு சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா அதிக அளவு அலைச்சல்களையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இதனாலேயே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளானது ஏற்படலாம். பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்காகவும் நீங்கள் நிறைய போராட்டங்களை எதிர்கொள்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு திடீர் பண இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சொல்லப்போனால் உங்களுக்கான செலவுகளும் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். ஆனால் குடும்பம் மற்றும் நண்பர்கள் எல்லாருடைய உதவியானது உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் அத்தனையும் உங்களால் எளிமையாகவே தீர்த்துக்க முடியும். ஸோ இது மாதிரியான ஒரு நல்ல அமைப்பும் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் ஒரு சில விஷயங்கள் பாதிப்புகளை கொடுத்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களும் கிடைக்கும். நண்பர்களுடைய உதவியின் மூலமாக பல பிரச்சனைகளை உங்களால் தீர்த்துக்கவும் முடியும். ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு யோகமான காலகட்டம் எப்போ இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருமே அக்டோபருக்கு அப்புறமா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது அக்டோபர் அடுத்து வரக்கூடிய நவம்பர், டிசம்பர் இந்த 2 மாதங்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். வாழ்க்கையை படிப்படியாக நீங்கள் முன்னேற்றத்தை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் தான் உங்களுக்கு ஆன்மீகத்தின் மீது அதிக அளவு ஈடுபாடும் கிடைக்கும். ஸோ நிறைய வழிபாடுகள் செய்வீங்க. உங்களுடைய ஆர்வமும் அதில் அப்போ தான் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் புதுசாக வாகனம் வாங்குறது, இது பற்றியெல்லாம் கூட நீங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களை யோசிக்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்டோபருக்கு அப்புறமா யோசிக்கிறதா ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும்.
ஒருவேளை சொத்துக்கள் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா சொத்துக்களில் இருந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் எல்லாம் இப்போ வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நிதி சிக்கல்கள் ஏற்பட்டுட்டு இருந்தாலுமே கூட அக்டோபருக்கு அப்புறமா எல்லாமே வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த சிக்கல்கள் எல்லாமே வந்து விலகிடும். அதோடு மட்டும் இல்லாமல் கடினமான உழைப்பால் தான் நீங்கள் இந்த சூழ்நிலைகளை எல்லாத்தையுமே வந்து கடந்து வர போகிறீங்க, சமாளிக்கவும் போகிறீங்க. ஸோ அதனால் உங்களுடைய உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தையும் வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வருமானம் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சீராக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக நிதி நிலையில் பிரச்சனைகள் இருக்காது. உங்களுடைய நிதியை வலுப்படுத்துறதுக்கு உங்களால் கண்டிப்பாக வந்து முடியும். ஸோ நிதியை வலுப்படுத்துறதுக்குரிய வருமானத்தை நீங்கள் எப்படியாவது வந்து சேர்த்துருவீங்க. குருவினுடைய அருளாசியும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்கிறதுனால புதுசாக லாப வாய்ப்புகள் எல்லாம் வந்து கிடைக்கும். அதே சமயம் விருச்சிகராசி நேயர்களாகிய நீங்கள் வரக்கூடிய நாட்களில் முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. வேலை விஷயமா குடும்பத்துக்காக நீங்கள் கொஞ்சம் கூட உங்களால் நேரத்தை வந்து ஒதுக்க முடியாமல் அதிக நேரம் வந்து வேலையிலே வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த நிலை பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொடுத்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சி இது எல்லாத்தையுமே வந்து கெடுக்கிற மாதிரியும் இருக்கும். வேலைன்னு வேலைக்காக ஓடிட்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களோட பேசுகிறதுக்கோ அல்லது இருக்கக்கூடியவங்களோட தங்களுடைய கருத்துக்களை பரிமாறுறதுக்கோ கூட நேரம் கிடைக்காம இருக்கும். ஸோ இதுவனாலேயே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வீட்டில் ஏற்படலாம். சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு இந்த டைமில் ஆதரவு இருக்கும். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அதே போல் இந்த காலகட்டங்களில் கல்வியில் அறிவாற்றல் திறன்கள் எல்லாம் உங்களுக்கு மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த டைமில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரோக்கியம் பாதிப்படைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ புதுசாக ஏதாவது நோய்கள் வந்து உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அதே பார்த்தீங்கன்னா அக்டோபருக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் சனியினுடைய தாக்கம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு நிம்மதியானது கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சில நேரங்களில் வேலையில் கூட முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கூட வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே வந்து இருக்கும். வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய விருச்சிகராசி நேயர்கள் யாரும் இருக்கீங்க அப்படின்னா அக்டோபருக்கு அப்புறமா நீங்கள் முயற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அக்டோபருக்கு அப்புறமா நீங்கள் முயற்சி பண்ணும் பொழுது தான் அதில் தடை இருக்காது. இந்த செப்டம்பர் மாதத்தில் கண்டிப்பாக அதில் எந்த விதமான முயற்சியும் இருக்கவே கூடாது. பல பாதிப்புகள் வந்து ஏற்படும், தடைகள் வந்து ஏற்படும். ஸோ அதனால் அந்த எண்ணமே கூட உங்களை விட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளவுதான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அக்டோபருக்கு அப்புறம் ஏற்பட்டாலுமே கூட நிதி ரீதியாக நிதி இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். யாரையும் நம்பி நீங்கள் பணம் கொடுக்கறதோ வாங்குறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து செய்யாமல் இருங்க. அதே போல் ராகுவினுடைய அம்சம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அந்த ஒரு அம்சத்தின் மூலமாக உங்களுக்கு வேலையில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது தொழிலையோ வியாபாரத்துலேயோ அனுபவம் இல்லை அப்படின்னா அனுபவம் இருக்கக்கூடியவங்கள்ட்ட இருந்து நீங்கள் ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இறங்குறதுக்கு முன்னாடி அதை பற்றிய தெளிவு கண்டிப்பாக இருக்கணும். அதை பற்றிய நாலேஜும் நமக்கு இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இறங்குறது தான் ரொம்ப நல்லதும் கூட. சகோதரர்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா குரு வந்து நல்ல நிலைக்கு வந்து வந்துடுவார். ஸோ குருவினுடைய நிலை காரணமாகவே உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் அக்டோபரை கடந்ததுக்கு அப்புறமா தான் நடக்கும். ஸோ இந்த 2 மாத காலங்கள் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் தான். மேலும் விருச்சிகராசி நேயர்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலம் எது அப்படின்னா குரு பயிற்சிக்கு அப்புறமா தான். குருவினுடைய அதிசார பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சனி பகவானும் வக்ர நிவர்த்தி ஆகிடுவார். ஸோ இந்த காலகட்டங்களில் தான் உங்களுக்கு நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு யோகம் தரக்கூடிய ஒரு நிலையும் வந்து உருவாகும். ஸோ குரு பகவான் எப்போ உச்சமாகி உங்களுக்கு பாக்கிய வீட்டில் வந்து சஞ்சாரம் கொடுக்குறாரோ அப்போ தான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லாமே அக்டோபருக்கு அப்புறமா வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் சொல்லப்போனால் குடும்பம் வருமானம் குழந்தைகள் வேலை பொருளாதாரம் இப்படி எல்லா விஷயத்திலுமே மேன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா 2 மாத காலங்கள் விருச்சிகராசி நேயர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பெருசாக தொழிலெல்லாம் எந்த பாதிப்புகளும் இல்லை அப்படின்னாலுமே கூட சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்துடும். அதனால் அந்த நேரத்துலலாம் கவனமாக இருங்க. நிதிநிலையை வந்து சீராக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்கலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உணவு பழக்க வழக்கத்தில் நல்ல அக்கறை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. திருமணம் நடைபெறாமல் இருக்கக்கூடியவங்கள்லாம் அக்டோபருக்கு அப்புறமா முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அதுக்கும் பாக்கியங்கள் இருக்குது. ஸோ பல கிரகங்களானது உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருந்தாலுமே கூட அக்டோபருக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும். பெரிய கிரகங்களுடைய அனுகிரகங்கள் எல்லாம் கிடைக்கும். அதன் மூலமாக நிறைய நன்மைகளானது ஏற்படும். விருச்சிகராசி நேயர்களாகிய நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி தெளிவாக தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க. இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களை போல மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்க